ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாம அரிசியில் உப்புமா பண்ண போகிறோம். இதுக்கு 1 கப் சாம அரிசி எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் ஊற வச்சு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கணும். ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, குடமிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் இப்போ கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஜீரகம். இதில் இப்போ கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கிளறிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். வந்த பிறகு கேரட் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். 1 கப்பு சாம அரிசி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடிடணும். இப்போது இது நல்லா கொதிச்சிக்கணும். நல்லா கொதிக்கும்போது இப்போ நம்ம சாம அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாக இதில் இப்போ ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கும். நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். இப்போது நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சாம அரிசி உப்புமா தயார். இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.